தெலுங்கு பாடல்களை பாடிட்டு இருந்தவங்க என்ன குற்றச்சாட்டை தமிழ் மொழி மீது வச்சுருந்தாங்க அப்படின்னா, தமிழ் வந்து இசைக்கான மொழி இல்லை, தமிழில் வந்து பெருசாக கீர்த்தனைகளை பாட முடியாது, தமிழ் மொழி பாடுவதற்கு உகந்த மொழி இல்லைன்னு சொன்னாங்க. இசைக்கு தான் மொழியே தேவையில்லைன்னு சொல்கிறீங்களே, அப்புறம் ஏன் தமிழில் பாடுங்க தமிழில் பாடுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு இப்படியெல்லாம் வந்து அவங்க வந்து குற்றச்சாட்டு வச்சாங்க. இதை எதிர்த்து தமிழ் இசை இயக்கத்தை வந்து கட்டமைச்சார் 1940 காலகட்டங்களில் அண்ணாமலை செட்டியார் அவர்கள். 1940 காலகட்டங்களில் தான் தமிழ் இசை இயக்கம் உருவானதுங்கிறது வரலாறு. ஆனால் 1930லேயே 2வது சுயமரியாதை இயக்க மாநாடு நடத்தின தந்தை பெரியார் அவர்கள் அந்த மாநாட்டில் இசை அரங்கு ஒன்று ஏற்பாடு பண்ணுறார். அந்த இசை அரங்கில் பாடக்கூடிய இசைக்கலைஞர்கள் தமிழில் மட்டும்தான் பாடணும், தமிழ் பாடல்கள் பாடுற இசைக்கலைஞர்கள் மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு அறிவிப்பையே வெளியிடுறார்.